நடக்க போகிற காரியங்களை பற்றி கர்த்தர் பேசினவை. அமெரிக்கா அதிபரை வைத்து ட்ரம்பை வைத்து அநேக காரியங்கள் செய்வேன் சொல்லி தேவன் பேசியிருந்தார். 6 தேசங்களில் போரை நிறுத்தினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அநேக காரியங்கள் செய்வதை நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? அதில் முறை சொல்லுக்கு நேரம் இல்லை. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நியூஸ் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்புறம் ஜெருசலேமில் நிலநடுக்கம் வரும். அந்த பூமி 2/9/2005 அந்த நியூஸில் கேட்டிருப்பீங்க. கொள்ளை நோய் பருவம், நிமோனியா காய்ச்சல், மூளை காய்ச்சல்லாம் வருதுன்னு சொல்லி, தட்டமைகள் வருதுன்னு சொல்லி தேவன் கொள்ளை நோய் பருவம் வார்த்தையின்படி இதெல்லாம் வந்துள்ளது. 4/1/2005 முதல் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. சீன தேசத்தில் அதிக கனமழை பனிப்பொழி உண்டாகும் சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். அதே போல் நீங்கள் நியூஸில் கேட்டிருப்பீங்க. சீன தேசத்தில் எவ்வளோ மழை பெஞ்சது, எவ்வளோ பனிப்பொழிவு பெஞ்சது, அதில் தேசம் எப்படி ஆனதுங்கிறதால நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இலங்கை தேசத்தில் அதிக கனமழை பெய்யும் 5/11/2005 புதிய தலைமை நியூஸில் தேவன் காட்டியிருந்தார். அந்த நியூஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள்லாம் ஐயோ அம்மானு கதறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கனமழை, 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கனமழை அந்த தேசத்தை புரட்டி போட்டுருச்சு. இங்கிருந்து பல உதவிகளை அரசாங்கமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நிறைய உதவி செய்கிறாங்க. இன்னும் அதுலேருந்து அவங்க மீள் இல்லை. சரிங்களா? அதே போல் தேவன் கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி தேவன் செய்துள்ளார். அநேக தேசங்களுக்கு பஞ்சம் உண்டாகும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக தேசங்கள் பஞ்சத்தில் போயிட்டு இருக்குது. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தான் அதில் எழுதி வைக்க முடியும். ஐரோப்பா கண்டத்தில் அதிக கனமழை பெய்யும். எல்லா கண்டங்களிலும் அதிக கனமழை பெய்யும். முதல்ல பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தில் மழை பெய்யுது, அந்த தேசத்தில் மழை பெய்யுது தேவன் சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டங்களில் அதிக கனமழை பெய்யும். போன வருஷம் பேசியிருக்காரு, இந்த வருஷமும் அதை பேசியிருக்கார். அதனால் நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம். காட்டுத்தீ பரவும் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னவே அமெரிக்கா தேசத்தில் அந்த தேசத்தில் காட்டுத்தீ பரவுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய ஊரெல்லாம் அழிச்சு போனது பார்த்துருப்பீங்க. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஜூலை மாதத்தில் பிரான்சிலும் ஸ்பெயினிலும், ஆகஸ்ட் மாதத்தில் துருக்கியிலும், போர்ச்சுகலும், கிரீஸ் நாட்டிலும் காட்டுத்தீ பரவியது. நியூஸ் 14/8/2005 நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூமியிலும் வானத்திலும் அதிசயங்கள் தோன்றும், புதியவைகள் காண்பீர்கள் சொல்லி தேவன் பேசியிருந்தார். அதே போல் பூமியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் போர் போடும்போது, அதே ஜனவரி மாதத்தில் போர் போடும்பொழுது இந்த தண்ணி குளம் போல தேங்கி நின்றுச்சு. அப்படி அதிசயத்தை பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? அப்படி ஒரு அதிசயத்தை காண முடிஞ்சது. வானத்தில் அதிசயங்கள் தோன்றும். வானத்தில் அதிசயம் சொன்னால் பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண் ஒளி போல ஒரு நட்சத்திரத்தை விளங்கி விட்டது அப்படின்னு சொல்லி நியூஸ் 18 சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 பூமியை சுற்றி வட்ட வடிவில் ஒரு ஒளி தோன்றியதுன்னு சொல்லி நியூஸில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அப்புறம் கப்பல் விபத்து ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது கொச்சியில் கப்பல் விபத்து ஏற்பட்டது, வேறு இடங்களில் கப்பல் விபத்து ஏற்பட்டது. அது எல்லாமே நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் தான் சாட்சியோட தேவன் கிருபை செய்யணும். 2வது பார்த்தீங்கன்னா 31/8/2005 ஆப்கானிஸ்தானில் பூமுகம் நடக்கும்னு சொல்லிட்டு ஆராதனை வேலையில் தான் ஆண்டவர் சொன்னார். இந்த ஆராதனை வேலை 9 கிட்ட சொல்கிறாரு. அடுத்த நாள் 1/9/2025 பூகம்பம் நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தான் அப்படியே நடைபெற்றது. அப்படியே ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் நடைபெற்றது. 1500 பேர் பக்கம் மேலே இறந்து போயிட்டார். சரிங்களா? அந்த பூமியை நிலநடுக்கத்தை பார்த்தீங்கன்னா தேவன் அப்படியே நம்ம காட்டுறார். எல்லாம் அந்த மண் சூழல் அங்கெல்லாம் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா அந்த மண் வித்தியாசங்கள் வேறு. இந்த ஊரில் இருக்கிற பூமிகள் வேறு, அந்த ஊரில் இருக்கிற பூமிகள் வேறு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தானில் இருக்கிற பூமிகள் வேறு, இந்த இருக்கிற வீடுகள் பூமிகள் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஆப்கானிஸ்தான் அப்படி கண்ணில் காட்டினார் தேவன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தேசத்தில் சுனாமி தோன்றும். ஜப்பான் தேசத்தில் மட்டும் இல்லை, இந்த ஆசிய நாடுகளில் சுனாமி தோன்றி பெரிய அலைகளை உண்டு பண்ணி 100 அடி உயரத்துக்கு அலைகள் எழும்பிச்சான். சரிங்களா? இனி வர நாட்களில் இன்னும் எழுப்புன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. அதுக்காக தேவனுக்காக நம்ம அந்த தீஸ்கர்ஸுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஐரோப்பா கண்டத்தில் கனமழை தோன்றும். அது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த மெக்காவில் தண்ணி நின்றுச்சு. சரிங்களா? அது நம்ம தேவன் தீர்க்கதரிசனம் நடத்தி முடித்தார். வட இந்தியா இமயமலை பிரதேசத்தில் ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்டத்தில் கனமழை, நிலச்சரிவு, நிலநடுக்கம் ஏற்படும் என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேறிற்று. உத்தரகாண்டத்திலும் ஜம்மு காஷ்மீரிலும் நிலநடுக்கமும் நிலச்சரிவுகளும் எப்பவும் இல்லாத அளவுக்கு தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். உத்தரகாண்டங்களில் 2-3 வருஷமாக நடத்திட்டு இருக்கார்.
உத்தரகாண்டத்தில் 2-3 வருஷமா தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். எங்கள் புண்ணிய பூமிகள்லாம் போகிறாங்க, அங்கே தான் நிலச்சரிவோட ஏகப்பட்ட நிலச்சரிவு தேவன் அனுமதிக்கிறார். இனி வர காலங்களில் நம்ம கொடுக்கப்பட்ட 2026 தீர்க்கதரிசன படி நிலச்சரிவுகளோ நிலங்களோ நில அதிர்வுகளோ பூமி அதிர்வுகளோ வந்தால் வராமல் இருக்கணுமா? வராமல் இருக்கணுமா? நிச்சயமாக வரும். மத்தேயு வசனம் படிக்குமா? மத்தேயு 24 கொஞ்சம் வேகமாக படிங்க. 24, 4, 5, 6, 7. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர்